ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் buddies. வெல்கம் டு ராக்ஸ் ஃபிக்ஷன். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் சேனல் அண்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் என்னை தூக்கி விடணும். அப்புறம் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன், வாட்பேர்டில் வந்து நான் ரிட்டன் ஸ்டோரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். 4 பார்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய வாட்பேர்ட் ப்ரொஃபைல் லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ்லேயும் தரேன், பின் பண்ணிடுறேன், ஓகேவா? கொஞ்சம் மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஓட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். கொஞ்சம் நான் பொழைச்சி போட்டுமே, கொஞ்சம் பார்த்து போடுங்க எல்லாத்தையும். அப்புறமேட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை தொடாதீங்க. ஏன்னா அது போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் பண்ண மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். ஓகே, ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்கடா. ஓகே, நம்ம இப்போ ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். டேவும் ஷிமினும் சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு, ஒன்றாவே தான் படிக்கிறாங்க, ஒன்றாவே தான் வளர்ந்தாங்க. கிட்டத்தட்ட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே வச்சுக்கலாம், அந்த மாதிரி. அவங்க 2 பேருமே வந்து இப்போது ஒரே காலேஜ் தான் படிச்சுட்ருக்காங்க. காலேஜ் பேர் வந்து ஜியாங் ஆர்ட் அண்ட் பிஸ்னஸ் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி. அடுத்தது வந்து ஜேகே வந்து இப்போது ஜியாங் குரூப் ஆஃப் கம்பெனியில் சிஓவாக இருக்கார். இது மட்டும் போதும். இப்போ நம்ம இது ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஐஃபஸ்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் வியும், அதாவது டேவும் ஜிமினும் ரொம்ப சோகமாக காலேஜ் விட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தா அவங்களுக்கு இது செகண்ட் இயர் இருந்தாலும் இப்படி சோகமாக வெளியே வந்துட்டுருக்காங்க. காலேஜ் விட்டுனா 2 to 3 years ஆகிடுச்சு. இது 2 to 3 months ஆகிடுச்சு. உடனே 2 to 3 months ஆகிடுச்சு. அதாவது அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே தலைக்கு மேலே கொடுத்துட்டாங்க. சொல்லவா வேணும் அதை பற்றிலாம்? அதெல்லாம் பிஸ்னஸ் குரூப் வேறு, சொல்லவே தேவையில்ல. நிறைய அசைன்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் இவங்க பிஸ்னஸ் குரூப்புன்றனால அந்த ஃபீல்டில் இருக்கவங்க யாராவது அந்த ஃபைல்ஸை செக் பண்ணி சைன் போட்டிருந்தா மட்டும்தான் ப்ரொஃபஸர்ஸ் வந்து மார்க் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கேட்டால் அரியர் வச்சுருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு அது கம்பல்சரி அது பண்ணி தான் ஆகணும். அதாவது நம்ம ஜிமின் வந்து அரியர் வச்சுருக்காரு. இப்போது டேடா சொல்கிறாரு, ஜிமின், நான் யாருக்கிட்ட இருந்தால் போய் சைன் வாங்குவேன்? இந்த மாதிரி ரேண்டமாக இப்படி ஒரு கம்பெனியில் போய் சைன் வாங்கணும், சைன் வேணும் அப்படின்னு நான் எவன்டா போட்டு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்பின்னு வராரு. இப்போ ஜிமினு அப்படியே கோவமாக அப்படியே சைடு ஐஸில் அப்படியே டேவ் அப்படியே முறைச்சிட்டு பார்த்துட்டு, டேய் நான் சும்மா இருக்கேன், நான் ஆத்திரத்தை கலப்பாத டேவா, சிவனேன்னு இருந்தேன். நான் எதனாவது ஒரு மெடிக்கல் ஃபீல்டை எடுத்துகிட்டு போயிருந்தா கூட எதனா ஒரு டாக்டர் சைட் அடிச்சுட்டு இருந்திருப்பாண்டா, சந்தோஷமாக இருந்திருப்பாண்டா. இப்படி கர்மம் பிடிச்ச உதவாக்கார குரூப்பை எனக்கு விடுத்துட்டு இதை பார்த்ததுக்கு எங்கள் ஃபேமிலியவே வந்து நீ பிரெயின் வாஷ் பண்ண பார்த்தியா? அவங்க நிற்கிற நீலாம் வாயை திறந்த என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, கம்முன்னு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாரு தேவா. அப்படியே சரி விடு மச்சான், பார்த்துக்கலாம்டா, ஒரு ஃப்ரெண்டு இதெல்லாம் கூட பண்ண மாட்டியா அப்படின்னு மயிர் அப்படின்றாரு ஜிம்னு. அப்படியே திட்டிகிட்டே வராரு. அப்புறமேட்டு 2 பேருமே மெயின் ரோடு ஓரமாக அப்படி நடந்து போயிட்டுருக்காங்க, பேசி சமாதானமாக போயிட்டுருக்கப்ப ஜிமின் வந்து திடீர்னு கத்துறாரு, டே மச்சான், அது உன் க்ரஷ்ஷு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு காரை பாயிண்ட் பண்ணி காட்டுறாரு. உடனே டேவா அந்த காரை பார்த்தது அப்படியே கண்ணெல்லாம் விரியுது அவருக்கு. ஐயோ, இவன் என்ன இங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த ஈவினிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகுறாரு. சரி என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தேவும் கொஞ்சம் உத்து பார்க்குறாரு. பார்த்தா சிக்னலில் நின்றுட்டுருக்காரு தவிர ஜிமின் உடனே கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டான். டே அவன் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் தானே சொன்னேன், வாடா நல்ல பிள்ளைங்கடா, வந்து பேசி ஒரு சைனை மட்டும் வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்னோ பல வருஷம் பழக்கம் இருக்க மாதிரியே கூப்பிட்றாரு தேவை. உடனே ஜிமின் டேய் என்ன பேசிகிட்டு இருக்க நீனு? அவனை ஒரு 1.5 வருஷமாக பார்க்குறேன்னா, அதுவும் ஓரமாக நின்று தான் பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் கூட போய் உட்காந்து குடும்பம் நடத்துகிற மாதிரி என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன், போய் அப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கையை தட்டி விடுறாரு. ஜிமின் விடுற மாதிரி இல்லை, வாடான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு தத்த அந்த கார் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த கார் வந்து ஃபுல்லாக பிளாக்கு, கார் மட்டும்தான் பிளாக்கு, மிரர்லாம் வந்து கண்ணாடி எல்லாமே வந்து விசிபிளாக தான் இருக்கும் வெளியே இருந்து பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் ஈஸியாக கண்டுபிடிச்சாரு ஜிமினை. இப்போ டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்க அந்த கார் கிட்ட போகிறாரு. கிட்ட போன உடனே டே வந்து அப்படியே கையை உதறி விட்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாரு. ஜிமினுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் அவர் மட்டுமே தனியாக போயிட்டு காரு இது வந்து டோரை வந்து நாக் பண்ணுறாரு. டொக்னு நாக் பண்ணிட்டு உள்ளே இருந்து அப்படியே கோல்டு வாய்ஸில் கேட்குறாங்க மிரர் இறக்கிட்டு, யார் நீ, எதுக்காக வந்து என்னுடைய கார் டோரை வந்து நீ தட்டிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜிமின் வந்து சார் ஒரு சின்ன ஹெல்ப்பு சார், நீங்கள் போடுற அந்த ஒரே ஒரு சைனில் தான் என்னுடைய ஃப்யூச்சரே பிரைட்டாக போகுது, ப்ளீஸ் சார்
ப்ளீஸ் சார் எனக்கு ஒரு சைன் மட்டும் போடுங்க சார். நீ என்னவோ பெரிய ஆர்டிஸ்ட்டை பார்த்துட்டு போயிட்டு சிக்னேச்சர் கேட்குற மாதிரி, ஆட்டோகிராஃப் கேட்குற மாதிரி போய் நீங்கள் கேட்டுட்ருக்கேன். உடனே விஜய்க்கு வந்து டேய் தம்பி என்னடா பண்ணுற நீ, எதாவது ஒன்று தெளிவாக சொல்லு. நீ பாட்டுன்னு வந்து இது மாதிரி பேசிகிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? இது டைம் ஆகுது, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. இப்போ நான் வெளியே போய்ட்டு ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். இது மாதிரி விஷயத்தில் வந்து ஆஃபீஸில் பேசுங்க, ஸ்டடீஸ் விஷயமெல்லாம் என்கிட்ட வராதிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு வந்து தள்ளி விட்டுடுறான். ஜிம்முன்னு இது தள்ளி போட சொல்லி கேட்குறான் டோர் இது லாக் பண்ணுறதுக்காக. உடனே ஜிம்மு வந்து அந்த மிரரில் அப்படி இடையில அப்படி கை வச்சிடறாரு. கை வச்சுட்டு சார் 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 ப்ளீஸ் சார் ஒரே ஒரு ஹெல்ப்பு சார் அப்படின்னு சொன்னார். சரி கொஞ்சம் ஜிம்முன்னு கொஞ்சம் அப்படியே பரிதாபமாக கெஞ்ச பார்த்துட்டு ஜேகே சரி என்ன ஹெல்ப்புன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். சார் எனக்கு வந்து இதுமாரி காலேஜ் இதுமாரி ஒர்க் தந்திருக்காங்க, இந்தமாதிரி நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனு அது சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ் சார் கொஞ்சம் சைன் மட்டும் என்னுடைய ஃபைலை பார்த்துட்டு அப்படின்னு சொல்ல அப்படியே இழுக்கிறான். என்னடா சொல்கிறா? இல்லை சார் என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் என்னுடைய ஃபைலை கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி சைன் போட்டிங்கன்னா நாங்கள் அப்படியே பொழைச்சி போயிடுவோம், உங்கள் கம்பெனிலே கூட நாங்கள் வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் ஜேகே பார்க்க பரிதாபமாக இருக்கேன்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டை மட்டும் கையில் கொடுத்துருந்தா அப்படி முடிஞ்சால் வந்து பார்த்து சைன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ இருப்பேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார்டை கொடுத்துட்டு இது போதும் சார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட்டுனே போகிறாரு. இது போதும் எனக்குன்னு சொல்லிட்டு கையை உரிச்சிக்கினே டேக்கிட்ட போகிறாரு. ஓடி போகிறாரு. டேக்கிட்ட போன உடனே டேய் மச்சான் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பார்த்துட்டேன்டா, எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுலேருந்து இந்த வேலை தான் உருப்படியாக பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு பேசுகிறாரு டேட்டை. என்னடா பேசுகிற, ஒழுங்காக புரியல, ஒழுங்காக சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே அந்த விசிட்டிங் கார்டை டேக்கிட்ட கொடுத்து இங்கே பாரு அவன் விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கான், ஏதோ ஒரு நல்ல மூடில் இருந்திருக்கான் போல், நம்மளை வந்து ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணி சிக்னேச்சர் வாங்க சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே சரி கண்ணு பிதிங்க எப்படி முடியெல்லாம் பிதிங்க வெளியே வந்து நிற்கிது விசிட்டிங் கார்டை பார்த்ததும். ஏன்னா அதில் வந்து எப்படி சொல்கிறது 9 மணிக்கு காலைல 9 மணிக்கு வந்து ஓப்பன் அப்படின்ன உடனே இவன் சொல்லிட்டு சொல்லவும் ஐயோ என்னடா பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கண்ணை முழிச்சிட்டு நிற்கிறாரு. உடனே ஜிம்முனா டேய் மச்சான் ஒன்று தான்டா, என்னாச்சு எதுவுமே பேச மாட்டேற அப்படின்னு. இல்லைடா மச்சான் உண்மையிலேயே போய் தான் ஆகணுமா, வேறு எதுனா கம்பெனியை பார்க்கலாமேடா ப்ளீஸ்டா, அவர் தான் சப்மிட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காருல்ல, ப்ளீஸ் மச்சான் ப்ளீஸ்டா வேறு எதுனா ஒரு கம்பெனியை பார்த்துக்கலாம்டா, என்னால் அவனை போய் ஃபேஸ் பண்ண முடியாதுடா ப்ளீஸ்டான்னு சொல்லி அப்படியே கெஞ்சுறாரு. உடனே ஜிம்மின்னு இதோ பாரு போகிறோம் சைன் வாங்குகிறோம் வரோம் அவ்வளோதான், உன்னை நாம் கூட உட்காந்து குடும்ப நடத்த சொல்ல புரியுதா, சைன் மட்டும் வாங்கிட்டு தாராளமாக வந்துடலாம், ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண மச்சான், என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுவாத குறையாக பேசுகிறாரு. டே சரிடா அதுக்கு ஏன்டா அழுற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு போயாச்சு. டேக்கு ஃபுல்லாக அதை பற்றி தான் நினைப்போடுது, நாளைக்கு போய் என்ன பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு. ஜிம்முனா 7 மணிக்கே வந்து உட்காந்துனே வெளியே வாடான்னு ரூமை தட்டிகிட்ருக்காரு. உள்ளே ஆல்ரெடி கிளம்பி உட்காந்துக்கிட்டு இருடா குளிச்சிட்ருக்கேன், இருடா பல்லு தேய்ச்சிட்ருக்கேன், இருடா ட்ரெஸ்ஸு போட்டுட்ருக்கேன், இருடா ஜட்டி போட்டுட்ருக்கேன்னு சொல்லி ஏமாற்றிட்டுருக்காரு. மணி 8 ஆகிடுச்சு. ஏதோ அப்படியே என்ன பண்ண போகிறோமோ அப்படின்ற மாதிரி கட்டில் மேலே சப்பளங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு ஐயோ இவன் வேற இப்படி சொல்லிட்டானே, நான் எப்படி போய் மீட் பண்ணி என்னத்தை பேசி அவனை நான் எப்படி 1.5 வருஷம் 2 நாள் இல்லை 1.5 வருஷம் க்ரஷ், இது மூஞ்சி வச்சிருக்க கோணலை பார்த்தா அவனே கண்டுபிடிச்சிருவான் போலியே. ஐயோ என்ன பண்ண போகிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கினே உட்காந்துட்டு சரி போவோம் என்ன தான் ஆகுதுன்னு பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. ஜிமினே மச்சான் அப்படின்னு சொல்லி மேலேருந்து கூப்பிட்றாரு. ஜிமின் கீழேருந்துட்டு வெளியே வந்துட்டியா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கீழேருந்து கத்துறாரு. டேய் கத்தாதடா வரேன்டா போகலான்டா அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாரு. சரி 2 பேரும் அப்படியே பேசி தாராளமாக அப்படியே வந்துட்டாங்க. இது ஆஃபீஸ் வாசலில் வந்து நின்றுட்டுருக்காங்க. நின்றுட்டுருக்கவும் சரி உள்ளே போமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்கவும் உள்ளேயா நீ போய் வாங்கிட்டு வரியா எனக்கும் சேர்த்து அப்படின்ற மாதிரி ஃபைலை நீட்டுறாரு. அப்புறம் என் வாயிலேருந்து வல்லதும் கேட்காத மரியாதையாக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாரு. சரிடா போடா உன் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது டேவும் சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவரும் முன்னாடி போகிறாரு. பின்னாடியே வந்துட்டுருக்காரு.
ஜிம்மின் முன்னாடி போயிட்டு அந்த ரிசப்ஷனில் ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு நிற்கிது. அந்த பொண்ணை கூப்பிட்டு, அக்கா இதை மாதிரி நான் வந்து உங்களுடைய கம்பெனி சிஇஓவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னது அக்காவா? ஏய், என் பேர்லாம் கிடையாது, மேம்னு சொல்லி கூப்பிட்றா அப்படின்னு சொல்லுவேன். சரி மேம் இது மாதிரி உங்கள் கம்பெனி சிஇஓவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உன்னை கம்பெனி சிஇஓவை பார்க்கணுமா? ஏன்னா லாலிபாப் கேட்குற மாதிரி கேட்குறேன். முதல்ல பெர்மிஷன் அப்ளிகேஷனை கூட அப்போ தான் நான் உள்ளே அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தெனாவட்டாக சொல்லுது. ஜிம்மினுக்கு அவளை தான் பொறுமை போயிடுச்சு. கத்துறான் உடனே, இங்கே பார், இந்த விசிட்டிங் கார்டு யார் கொடுத்தா? இது உங்களுது தானே, உங்கள் கம்பெனி தானே, உங்கள் சார் தான் கொடுத்தாரு, எங்களை உள்ள விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஒன்றுட்டு கத்தாதுடா, வந்த இடத்துல ஏன்டா பம்பு வாங்குற, கம்முன்னு அமைதியாயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. இந்த சவுண்டை கேட்டுட்டு உள்ளேருந்து ஒரு பையன் ஓடியாடுறான். ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுது. சார் இது மாதிரி காலேஜ் விஷயமா வந்திருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபார்மே இல்லாமல் இதுமாரி சாரை வந்து மீட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க, நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் விஷயமா, சரி நீ உன் வேலையை பாரு, இந்த பசங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு நம்ம டேவின் ஜிம்மினையும் கம்பெனிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிற வழியிலே தனி இன்ட்ரோ கொடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி என் பேர் வந்து ஜேஹோப்பா, நான் வந்து இங்கே அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் என்ன ஹோபான்னு கூப்பிடலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் வந்து ஜாலியாக பேசுகிறாரு. அந்த கேரக்டர் வந்து இது டேக் வந்து பர்சனலாக பிடிச்சிருந்தது கேரக்டரை. அவர் கொஞ்சம் ஜாலியாக இருக்கனால அது இப்போ வந்து ஜேகேவோட கேபினுக்கு போகிற வழியிலேயே வந்து இன்னொரு பர்சனை வந்து இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. யார் இது, என்ன இந்த பசங்களை இது முன்னாடி நான் இங்கே பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்ஃபியூஸாக பார்த்து ஜேஹோப்பை கேட்குறாங்க. உடனே ஜேஹோப் வந்து, குட் மார்னிங் சார், நான் உங்களை கவனிக்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன், இந்த பசங்களை கேட்குறீங்களா? இவங்க வந்து ஏதோ காலேஜ் விஷயமா நம்ம ஜங்குக் சார் வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன்கிட்ட சொல்கிறாங்க. அப்படியா, சரி உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் வந்து அந்த பர்சன் வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து என் பேர் கிம் தேயாங் சார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக சொல்கிறான். ஜிம் வந்து என் பேர் பாக் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தெனாவட்டாக ஒரு மாதிரி சொல்கிறான். அந்த தெனாவட்டு அந்த ஒரு பதட்டம் எல்லாமே அப்படியே கலந்துருக்குது ஜிமனுடைய முகத்தில். அது யூங்கிக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ அதனால் ஓகே, பை த வே என் பேர் வந்து மின்யூங்கி, நான் இங்கே வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஜிமின், நீ என்ன பண்ணுற, நீ வந்து என் கூட வா, உன் ஃபைலை வந்து நான் பார்க்குறேன், நீ வேணால் ஜேஹப் கூட போயேன், ஜேஹப் வந்து ஜங்குக் அவனை கூப்பிட்டு போவான், அவனுடைய ஃபைலை பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜங்குக் வந்து ஃப்ரெண்டு தான், யூங்கியோடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால தான் அப்படி சொல்லியிருக்காரு. இப்போது ஃபைல் சைன் வாங்கினா போதுண்டா அப்படின்ற மாதிரி ஜிம் வந்து யூங்கி பின்னாடியே போயிட்டு, இடையிடே மச்சான் போயிட்டு வேலையை கச்சிதமாக முடிச்சுட்டு வா, நான் என் வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி பின்னாடியே அப்படியே நாய்க்குட்டி மாரி அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறாரு. அப்படியே வந்து, என்னடா விட்டுட்டு ஜிம்மன் நின்றா, என்னடா அம்போன்னு விட்டு போயிட்டா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டே திருன்னு முடிச்சிட்டு இருக்காரு. வெளியே ஜேஹோப் போட்டு கொடுக்குறாரு. ஹலோ தேயோங், மிஸ்டர் கிம் தேயோங், ரியாலிட்டிக்கு வாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்குறாரு. வந்துட்டேன், போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் போகிறாரு. கரெக்டாக கேபின் முன்னாடி நின்றுட்டுருக்கப்போ, நீங்கள் இங்கே இருங்க, நான் போயிட்டு சார்கிட்ட பெர்மிஷன் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் கிட்ட சொல்லிட்டு ஜேஹோப் வந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு இது நாக் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு நாக் பண்ணிட்டு, ஷால் ஐ கெட் இன் சார் அப்படின்னு சொல்லுவோம். எஸ் கெட் இன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஜேகே சவுண்ட் கொடுக்குறாரு. கொஞ்சம் டீப் வாய்ஸாக இருக்குது, வேலை பார்த்துட்டு இருக்கார் போல். சரி, ஜேஹோப் வந்து உள்ள போய்ட்டு, குட் மார்னிங் சார், நீங்கள் நேற்று ஏதோ சிக்னலில் 2 பசங்களை பார்த்துட்டு விசிட்டிங் கார்டு கொடுத்து வர சொன்னதாக 2 பசங்க வந்திருக்காங்க, அவங்கள உள்ளே கூப்பிட்டுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அதுக்கு ஜேகே வந்து, என்னது, நான் விசிட்டிங் கார்டு சிக்னலு ஞாபகம் இருக்குது, அந்த பையன் பேர் கூட ஏதோ சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்குள்ளே ஜேஹோப் வந்து, ஜிமினும் தேயாங்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜேஹோப் வந்து சொல்லிடுறாரு. உடனே அதில் வந்து, சார் ஒரு நிமிஷம், அதில் வந்து ஜிமினை வந்து யூங்கி சார் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாரு. மேபி அவர் ஃப்ரீயாக இருக்கார் போல், அவரே பார்த்துக்கிறேன்னு கூப்பிட்டு போயிட்டாரு. அவருடைய ஃப்ரெண்டு மட்டும் வெளியே நிற்கிறாரு, உள்ளே கூப்பிட்டுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் கேட்கவும், ஓகே உள்ளே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாரு.
இது மாதிரி ஜேஹப் வந்து சொல்லிவிட்டு ஓகே சார் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹப் தேங்க் பண்ணிட்டு கோ பண்ணிட்டு வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்டு இது மாதிரி கிம்தேவுக்கு வந்து நல்லா கைட் பண்ணுறாரு. உள்ளே போகணும், நீ விஷ் பண்ணு, அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி உட்காந்துடாத, அவர் கொஞ்சம் கோல்டாக தான் நடந்துப்பார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போயிடுறாரு. வேலையை பார்க்குறது போயிடுறாரு. இப்போ ஜேஹோப் மட்டும் தனியாக டேயாங் மட்டும் தனியாக வெளியே நின்றுட்டுருக்காரு. என்னடா இவனும் கழட்டி விட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம தனியாக தான் ஹேண்டில் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு டோரை முதல்ல நாக் பண்ணுறான். நாக் பண்ணிட்டு ஷாலை கெட்டின் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக நர்வஸாக கேட்குறான். உள்ளேருந்து சவுண்டு வருது, எஸ் கெட்டின் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு வருது. உடனே அப்படியே லைட்டாக கதவை திறந்து தலையை மட்டும் விட்டு அதுக்கப்புறமேட்டு காலை உள்ளே போகிறான். சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு குட் மார்னிங் சொல்லிட்டு டே வந்து ஜங்குக்கை பார்த்த உடனே டே அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு. ஏன்னா அந்த ரூமே பார்க்குறதுக்கு வந்து ஃபுல்லாக கிரே கலர் பெயிண்ட்டு, அது ஒரு ஓரமாக ஒரு சோஃபா இருக்குது, பெரிய பெரிய விண்டோ இருக்குது. டே இது ஜங்குக்குடைய சேருக்கு பின்னாடி ஒரு பெரிய வால்பேப்பரு, அதில் ஏதோ பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, அது என்னன்னே தெரில. ஒரு இப்போ ஜங்குக் நின்னாருன்னா அவருடைய ஹிப்பை விட ஹைட்டாக இருக்கும் ஒரு சேர். அந்த அளவுக்கு ஹைட்டான சேரில் இப்போ ஜங்குக் தனியாக உட்காந்துட்டுருக்காரு. மிடில் ஆஃப் த ரூமில் பெரிய டேபிள், பெரிய சிஸ்டம்னு சொல்லிட்டு பார்க்கவே பக்காவாக இருக்குது அந்த ரூமு. அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு. ஜேகேவா அப்படியே பிளாக் ஷூட்டு எல்லாத்தையும் பிளாக்லேயே போட்டுட்டு செம்ம கெத்தாக மாசாக உட்காந்துட்ருக்காரு. அப்படியே உட்காந்துட்ருக்காரு. குட் மார்னிங் சார்ன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணவும் ஜங்குக் வந்து இப்போ நிமிர்ந்து பார்க்குறாரு. நிமிர்ந்து பார்த்தா அவரும் ஒரு பக்கம் ஸ்டன்னாகி நிற்கிறாரு. என்னடா இவன் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி. இது ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அது என்னென்னா, டே வந்து ஒரு தடவை ஜேகே வந்து காரை விடவும் அவருக்கு வந்து பைக்கில் போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு தடவை வந்து ஆஃபீஸுக்கு பைக்கில் வந்திருப்பார். பைக்கில் வர நேரம் பார்த்து ஒரு பையன் வந்து லிஃப்ட்டு கேட்டிருப்பான், இந்தமாரி காலேஜுக்கு வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் லிஃப்ட்டு கொடுத்துருப்பாரு. போய் நேராக ஜாங் ஆர்ட் அண்ட் காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி போய் நின்றுருக்கோம். அவர் ஹெல்மெட்டை கழட்டுறதுக்குள்ளே அந்த பையன் ஓடிருப்பான். ஆனால் அந்த ஹெல்மெட் போட்டிருந்த பர்சன் வந்து, அதாவது நம்ம ஜேகே வந்து டேவை நல்லா பார்த்துருப்பாரு. அன்றைக்கி பார்த்த நாள்லேருந்தே வந்து டேவை ஒன் சைடாக அப்படியே அப்பப்போ ஃபாலோ பண்ணி அப்படியே லவ் பண்ணியிருப்பார். அவரை டேவட்ட சடனாக அந்த இடத்துல பார்க்கவும் ஜேகேக்கு ஹார்ட் அப்படியே டக்குன்னு நின்றுது. என்னடா இவன் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டேக்கு தெரியல, ஏன்னா அன்றைக்கி ஹெல்மெட் போட்டிருந்ததுனால அன்றைக்கி லிஃப்ட்டு கொடுத்தது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பர்சனலாக டேக்கும் வந்து ஜேகே மேலே க்ரஷ்ஷு. காலேஜுக்கு அப்பப்போ காலேஜில் அங்கங்கே பார்த்துருப்பான். ஸோ அதனால் அவனுக்கு வந்து க்ரஷ்ஷு. இப்போது டே வந்து நர்வஸாக இருக்கிறத ஜங்குக் பார்த்து கண்டுபிடிச்சிடுறான். பார்த்துட்டு என்னாச்சு, என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதுமாரி சார் இதுமாரி வந்து காலேஜில் இதுமாரி ஒர்க் கொடுத்துருக்காங்க, அது ஃபைலு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார், நீங்கள் பார்த்து சைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நானும் அப்படியே கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக பேசுகிறான் நர்வஸாக. உடனே அதுக்கு ஜேகே வந்து அவன் நர்வஸாக இருக்கான்னு தெரிஞ்சுமே, எங்கே ஃபைலை கூட அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை டேபிள் மேலே வச்சுட்டு அவன் 2 ஸ்டெப் பின்னாடி தள்ளி போய் நினைக்கிறான். அதை பார்த்துட்டு ஜேகே வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேக் சீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு இல்லை சார் பரவாயில்ல நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை பார்த்துட்டு அந்த ஃப்ரண்ட் பேஜை மட்டும் படிக்கிறாரு. அந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து அவனுடைய பேர் இருக்கும், ஏஜ் இருக்கும், பேரண்ட் நேம் இருக்கும். பேரண்ட் நேம் வந்து கிம் ஷாக்ஷின் அண்ட் கிம் நாம்ஜுன், மதர் சன் ஆஃப் கிம் ஷாக்ஷின் அண்ட் கிம் நாம்ஜுன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த இன்ட்ரோ மட்டும் படிச்சுட்டு, சரி இப்போது இந்த ஃபைல் நீயே தானே ரெடி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் சார் இது எல்லாமே என்னுடைய ஓன் ஒர்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஓகே அப்போது என்ன பண்ணுற, இப்போது எனக்கு இந்த ஃபைலை இப்போது எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்படியே டேக்கு வந்து நெஞ்சு வெடிச்சிது. என்னது எக்ஸ்பிளைன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பனாகவே கேட்டுடுறான். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் உன் ஃபைல் தானே, உன் ஃபைல் தான், நான் எப்படி நம்புறது, வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி சார் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பேக்லேருந்து ஒரு குட்டி நோட்ஸ் எடுக்கிறான். அதாவது அந்த ஃபைலில் உள்ள நோட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு குட்டி நோட்ஸாக இன்னொரு நோட்லையும் எடுத்து வச்சுருப்பான். அதை எடுத்துகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சு, டே இல்லை என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னேன். நீங்கள் தானே சார் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்களே, அதான் எக்ஸ்பிளைன்
கையில் வச்சுருக்க நோட்ஸு உண்மையா இல்லை என்னுடைய டேபிள் மேலே இருக்க நோட்ஸ் உண்மையா ஒரிஜினலா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்கவும், டேபிளில் வச்சுருக்கிறது தான் சார். அப்போப்பா டேபிளில் இருக்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், டே வந்து கை நீட்டுறான் ஃபைலை கொடுக்க சொல்லி. இல்லைன்னா அப்படியே ஃபைலை எடுக்கிறதுக்காக வரான். அதுக்கு ஜேகே டக்குன்னு ஃபைலை பிடிச்சிட்டு, நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சா இல்லையா, இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னேன், நீலாம் ஒரு ஸ்டூடெண்ட்டா, எங்கே வச்சுருக்க நீ காதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். சார் நீங்கள் ஃபைலை கொடுங்க, நான் இங்கேருந்தே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்றே டேவை கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரிக்டாக முகத்தை வச்சுக்கிட்டு, இங்கே நான் பாஸா இல்லை நீ பாஸா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோல்டு வாய்ஸில் கேட்குறாரு. எடுத்து டேக்கு, நீங்கள் தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஜேகே, அப்போ வா இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது நிற்கிறதுக்கு, அந்த இடத்துல வந்து கூப்பிடுறாரு. உடனே டேவும் வந்து கிட்ட போனது ஒரு மூஞ்செல்லாம் அப்படியே ப்ளஷ் ஆகுது இருக்குது. ஏன்னா அதான் ஃபஸ்ட் டைமு டேவு அவ்வளோ க்ளோஸு, ஜங்குக்கு அவ்வளோ க்ளோஸில் பார்க்குறது அவர். எப்போவுமே வந்து காலேஜில் எதனா ஒரு ஓரமாக ஒரு பில்லருக்கு பின்னாடி இருந்தோ அப்படி தான் உட்காந்து ரசிச்சிட்ருப்பார். ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து மீட் பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் ஜங்குக் வந்து காலேஜில் வரப்போ டேவை பார்த்தாரா இல்லையான்னு கூட அவருக்கு தெரியாது. அந்தளவுக்கு அவன் சீக்ரெட்டாக இருந்து சைட் அடிப்பான் ஜேகேவை. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிற்கவும் என்ன பண்ணுறது என்னன்னே தெரியல. சரி எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் ஃபைலை பார்த்து. ஜேகேவோட முகத்தையே பார்க்கல, வெறும் ஃபைலை மட்டும்தான் பார்த்து அவர் பாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகேவா ஃபைலை பார்க்காம முகத்தை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு வர்ணிச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து போட்டு சார் 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 அப்படின்னு சொல்லி கத்துறான். உடனே ஜேகே என்னாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். சார் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிஞ்ச 5 நிமிஷம் ஆச்சு சார் அப்படின்றான். அதே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டியா? ஆமாம் சார், நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சு 5 நிமிஷம் ஆச்சு அப்படின்னா. ஓ சரி, நீ உட்காரு, நான் ஃபைலை பார்த்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு உன்னை கூப்பிட்றான் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சோஃபாவில் உட்காரதுக்காக அந்த ஓரமாக போயிடுறான். அங்கே போயிட்டு அந்த விண்டோ வழியாக வெளியே எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க அப்படியே ஜேகே வந்து இப்போது ஃபைலை பார்த்துட்டு படிக்கலை, யோசிச்சுட்ருக்காரு. டேவை இப்படி உட்கார வைக்கலாம், எப்படி நம்ம இது வெளியே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிளான் போட்டுட்ருக்காரு. அவர் சைன் போட்டு 5 நிமிஷம் ஆச்சு அந்த ஃபைலில். அது கூட டேக்கு தெரியாது. ஆனால் அந்த ஃபைலை தூக்கி ட்ராயரில் வைக்கிறப்ப பார்த்துருவாரு. பார்த்துட்டு, சார் என்ன சார் ஃபைலை தூக்கி உள்ளே வச்சுக்கிறீங்க, சைன் போட்டிங்கன்னா என்கிட்ட கொடுங்க சார், நான் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இல்லை உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்க சீட்டை கை காட்டுவார். டேவும் அப்படியே அமைதியாக உட்காந்துப்பான், வேறு எதனா கேள்வி கேட்டுற போகிறான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, ஐயோ என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜேகே வந்து அப்படியே ஏதோ ஒன்று பண்ணணுமேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கேள்வி கேட்டார். நீ எந்த நேரம் லஞ்சு சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சார் இது கேட்குறீங்க, சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே நான் ஒரு 1 to 1:30 சாப்பிட்ருவேன் சார் அப்படின்னு. ஓ அவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட்ருவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஏன் சார் சீக்கிரமா அப்படின்னு. எல்லாருமே 12 சாப்பிடுவாங்க லஞ்சு, நீ என்ன இவ்வளோ லேட்டாக சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சார் அதெல்லாம் அப்படி தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கேள்வி கேட்டு ஆல்ரெடி மணி 1 ஆகிடுச்சு. அங்கே 2 பேரும் பேசிகிட்டு இருந்து, சரி இப்போ மணி 1 ஆயிடுச்சு, லஞ்சுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. என்னது மணி 1 அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க வாட்சை பார்த்தா மணி 1 ஆகிடுச்சு. சரி இல்லை சார் நீங்கள் ஃபைலை கொடுங்க, என் ஃப்ரெண்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருப்பான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். என்னது உன் ஃப்ரெண்டு வெளியே வெயிட் பண்ணுறானா, யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். சார் இல்லை சார், என் கூட ஒருத்தன் வந்தான் சார் ஜிம்முன்ட்டு, அவர் இன்னொருத்தர் சார், ஒரு மேனேஜர் சார் வந்து கூப்பிட்டு போயிட்டார் சைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இப்போது ஃப்ரெண்டு வந்து அவரு கூட தான் இருக்கார், இப்போது நான் கால் பண்ணேன்னா அவன் வந்துடுவான், நான் வெளியே போயிட்டு கால் பண்ணேன்னா வந்துடுவான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட சொல்கிறான். அதுக்கு அவங்க வந்து அது ஜேகேட்ட சொல்கிறான். அதுக்கிட்டே சொல்கிறான். இது ஜேகே சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, வெயிட் பண்ணு, இப்போ பாரு உனக்கு ஒரு ஷாக் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோன் எடுத்து யூங்கிக்கு கால் பண்ணுறாரு. யூங்கிக்கு கால் பண்ணி, ஹலோ மச்சான் நீ எங்கே இருக்க அப்படின்னு. நானாடா வெளியே லஞ்சுக்கு வந்துக்கிறேன்டா அப்படின்னு. என்னது வெளியே லஞ்சுக்கு போயிருக்கியாடா, யார் விடடா அப்படின்னு. அதான் நம்ம இப்போ கம்பெனிக்கு ஒரு புது பையன் வந்தானே ஜிம்மின்னு, அவனை தான்டா, அவன் கூட தான்டா வந்திருக்கேன் அப்படின்னு. என்னது அவன் கூட என்னடா பண்ணுற அப்படின்னு. இல்லை ஃபைல் வாங்கலான்னு சைன் பண்ணலான்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போனோமா, சைன் பண்ணிவிட்டு சும்மா உட்காந்துருந்தோமா, சும்மா அப்படியே பர்சனலை பற்றி ஷேர் பண்ணோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிச்சு, அதான் டேட்டிங்க்கு வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு. என்னடா இன்றைக்கி காலில் பார்த்து
லஞ்சுக்கு அப்புறம் டேட்டிங்க்கு போயிருக்கீங்க, என்னடா நடக்குது இங்கே, புல்லட் ட்ரெயினை விட ஃபாஸ்ட்டாக போறியடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே ஷாக் ஆகி கேட்குறாரு. உடனே டேக்கா அட பாவி, சைன் வாங்க வந்து இங்கே மாப்பிள்ளை பச்சுட்டுக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு சரி சரி நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு ஜேகே. கட் பண்ணிட்டு டே அப்படியே சைடு ஐஸில் பார்க்குறாரு. பார்த்தியா உன் ஃப்ரெண்டுடைய அருமையை, இதுதான் உன் ஃப்ரெண்ட், ஜாலியாக டேட்டிங்க்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே விடப்பட்டு லைட்டாக அப்படியே கலாய்க்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே டேவும் சார் இல்லை சார் நீங்கள் ஃபைலை கொடுங்க, வீட்டில் அம்மா தேடுவாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தான் சீக்கிரமாக சாப்பிடுவல்ல, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை இல்லை ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். திரும்ப கேள்வி கேட்குறான். சார் என்னை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, என் கூட போய் நீங்கள் லஞ்சு சாப்பிட வரேன்னு சொல்கிறீங்களே, நீங்களாம் இவ்வளோ பெரிய ஆள், உங்களுக்குலாம் ஸ்பெஷல் லஞ்ச் இருக்கும் சார், ப்ளீஸ் சார் நீங்கள் ஃபைலை மட்டும் கொடுங்க சார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை அது என்னது உன்னை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே கேள்வி கேட்டு இப்போ சொல்கிறாங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு உன் பேர் கிம் தேயாங், வயசு 19, அம்மா கிம் சக்ஜினு அப்பா கிம் நம்ஜினு, போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே சார் இதெல்லாம் எப்படி சார், அதுதான் கொட்டாயத்தில் உன் ஃபைல்லே போட்டு வச்சுருக்கேடா, வாடா அப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. இப்போ லஞ்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே லஞ்சுக்கு வெளியே போயிட்டு உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேவும் மூஞ்ச பார்க்காம உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நேரம் போகுது. மணி 5ஆவது 4ஆவது அப்படியே போகுது, மணி இப்படி பாட்டு போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட அப்படியே நூன் ஆகிடுது, ஒரு 6:30 அந்த மாதிரிலாம் ஆகிடுது. ஆனோடனே டீ வந்து சார் இதுமாரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டில் காலைல 8 மணிக்கு கிளம்புனேன், இப்போ மணி 6 ஆயிடுச்சு சார், நான் போகணும் சார் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். என்னடா இப்படி கேட்குறாரு, மொட்டையாக கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மூஞ்சில் காட்டிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு ஜேகே கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமு, ஸ்ட்ராபெரி ட்ரிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்ட்ராபெரிலேயே வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து டேங்க் கொடுக்கும். டேங்க் அப்படியே சொல்லவா வேணும், அவருக்கு சும்மாவே ஸ்ட்ராபெரினா பிடிக்கும். இப்போ எல்லாத்தையுமே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வந்து அள்ளி கொட்டவும் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாயிண்ட்டை தெரிஞ்சு வச்சுருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்றாரு உட்காந்து. அப்படி சாப்பிட்றதே மணி அப்படியே அது சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் பேசிகிட்டே சாப்பிட்றதுனால இப்போ அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சின்னதாக அப்படியே புரிஞ்சுக்கிறாங்க. 2 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் வருது 2 பேருக்குள்ளேயும் பேசுகிறப்போ. அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீல் இல்லாமல் இருக்காங்க. அப்படியே பேசிகிட்டே மணி வந்து 8 ஆகிடுது. 8 ஆன உடனே வரியா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது, அது மட்டும் அட்டன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாரு. என்னது ஃபங்க்ஷனா, ஐயோ சார் மணி பாருங்கள் மணி 8, நான் கிளம்புறேன் வீட்டுக்கு, ஜிம்மு நேரம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இரு 5 மினிட்ஸ் தான் ஆகும், பக்கத்தில் கிளப்பில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கிளப்புக்கு இதுவரை நான் போனது இல்லையே சார் அப்படின்னு சொல்லிட்டு நர்வஸாக சொல்கிறான். அதான் நான் இருக்கேன்ல ஒன்றும் ஆகாதுவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி க்ளப்பில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது, அதில் போய்ட்டு சும்மா அப்படியே பாட்டு அப்படியே பார்த்து நின்று சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருக்காரு ஜேகே. அங்கே இருக்கிற கொஞ்சம் அப்படியே ஆல்கஹாலை பார்த்ததும் குடிக்கலாமா, ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தோணுது அவருக்கு. சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, அதுதான் இவர் கூட இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே சக்குன்னு எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஒரு 3லேருந்து 4 ட்ரிங்க்ஸு ஒரு கிளாஸ் குடிச்சுதான் அதுவே தலைவருக்கு கிரிக்கல் ஆகிடுது. அப்படியே ஜிவ்வுன்னு ஏறிச்சு போல். போய்ட்டு ஜங்குக் கிட்ட அப்படியே பேசுகிறாரு. சார் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாரு. நீ குடிச்சிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லையா நான் ஒன்றும் குடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே ஸ்டெடியாக இருக்க மாதிரியே நடிக்கிறாராம்மா. அப்படியே பண்ணிவிட்டு சரி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறிட்டு அப்படியே நிற்கிறாரு. அவர் பார்த்து ஜேகேவை பார்த்து அவர் தடுமாறிட்டு நிற்கிறாரு. ஜேகேவை அவரை பார்த்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காருக்கு கூப்பிட்டு போகிறாரு. காருக்கு கூப்பிட்டு போயிட்டு பார்த்தா சார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னாச்சு அப்படின்னு. நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் சார் அப்படின்னா. என்னது போய் சொல்லிட்டியா, என்னடா போய் சொன்னேன் அப்படின்னு கேட்கும். சார் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இல்லை சார் அப்படின்றான். என்னது அம்மா அப்பா வீட்டில் இல்லையா, அப்புறம் காலிலேருந்து அம்மா கூப்பிடுவாங்க என்ன
சும்மா சொன்னேன் சார் அப்படின்னா. உடனே ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன் இவனை வச்சுட்டு, அம்மா வேறு வீட்டில் இல்லையே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே யோசிச்சுனே வராரு. யோசிச்சு பண்ணிட்டு வீட்டு வாசலில் வந்தோடனே, டேய் சாவி எங்கடா, வீடு பூட்டிருக்குடா அப்படின்னு. அதுவா, அது எங்கே இருக்குன்னு தெரியலையே, தொட்டி உள்ள இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு குட்டி பூ தொட்டி இருக்குது, அது உள்ள கையை காட்டுறா. அதில் பார்த்தா ஒரு ஸ்பேர் கீ இருக்குது. அதை வச்சு ஓப்பன் பண்ணிட்டு இது ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. வீட்டுக்குள்ளே போயிட்டு மேலே அப்படியே வீடை சுற்றி பார்த்தா மேலே இருக்க ரூமில் பியர் அப்படின்னு சொல்லி பெருசாக எழுதியிருக்குது. அதை பார்த்தே கண்டுபிடிச்சிடாரு அது இவனுடைய ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு போயிட்டு ரூம்குள்ளே பெட்டில் படுக்க வச்சதோடனே வீட்டில் வேறு யாருமே இல்லை, இவனை பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது. குடிச்சிருக்கான் வேறு, ஃபஸ்ட் டைம் வேறையா. ஸோ ஜேகே கொஞ்சம் நர்வஸாக இருக்கார், என்ன பண்ண போகிறாங்க தனியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இங்கே இருந்துக்கோ, நாளைக்கு காலையில் ஜிம்முனே வருவான், அப்படியும் உன்னை தேடி வருவான், நீ இங்கே இரு, வெளியே எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறப்போ அவங்க வந்து ஜேகேயோடைய கையை பிடிச்சிட்டு, சார் தனியாக விட்டு போகிறீங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே என்னடா தனியாக விட்டு போகிறீங்கன்னு சொல்கிற, நீ தானடா குடிச்ச, நீ வேறு அம்மா அப்பா வேறு இல்லைன்ற, நான் என்னடா பண்ணுவேன் வீட்டில் தனியாக இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி உன் கூட இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சார் வீட்டில் உங்கள் கூட தனியாக இருக்கிறதுக்கு நான் தான் பயப்படணும், நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். டீ பார்த்து பேசு, நீ குடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி. சார் நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், நீங்கள் இன்றைக்கி நைட் இங்கே ஸ்டே பண்ணுறீங்களா, எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு என்னது நான் ஸ்டே பண்ணுமா, இங்கே பாருட்டே நீ வந்து குடிச்சிருக்க, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா நான் என்கிட்ட ட்ரெஸ் எதுவுமே கிடையாது ஓகேவா, நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே கிடையாது. ஸோ நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன், நீ வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே பத்திரமா கதவு போட்டுட்டு இருப்பியா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அவர். அதெல்லாம் முடியாது, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன இப்போது ட்ரெஸ்ஸு தானே வேணும், ட்ரெஸ் நான் தரேன், எங்கள் அப்பா அது இருக்குது, நீங்கள் அதை போட்டுக்கோங்க, அவரது பெருசாக தான் இருக்கும், உங்களுக்கு சூப்பராக இருக்கும், ஹேண்ட்ஸமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். குடிச்சிருக்க பாவம் குழந்தை, அவனுக்கு ஒன்றும் தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு அவங்க அப்பா ரூமுக்கு போயிட்டு ஒரு நைட் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஜேகே கிட்டே கொடுக்குறான். இந்தாங்க சார் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. தனியாகவும் விட முடியாது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு யூங்கிக்கு மட்டும் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிவிட்டு, மச்சான் இந்த மாதிரி குடிச்சிருக்கான்டா, வீட்டில் வேறு யாருமே இல்லை, ஃபஸ்ட் டைம் குடிச்சிருக்கான், நான் ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். டேய் மச்சான் எதுக்குடா ஸ்டே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி அங்கேருந்து கேட்குறாரு. சனியனே சொல்கிறத மட்டும் செய், நாளைக்கு காலைல ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் சீக்கிரமாக போ, நான் கொஞ்சம் லேட்டாகும் வரதுக்கு, இவன் குடிச்சிருக்கான், காலைல எப்படி எஞ்சிப்பான்னு தெரியாது, வீட்டில் யாரும் இல்லை எப்படின்னு தெரில, நீ நாளைக்கு கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக போ, அதை சொல்ல தான் கால் பண்ணேன், அதிக பிரச்சனையாக பேசாத பை ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு ஜேகே. சரி நீ இங்கே இரு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சார் என்ன சார் திரும்ப தனியாக விட்டு போகிறேங்க பார்த்தீங்களா, சேர்ந்து குளிக்கலாம் சார் அப்படின்றான். வந்துட்டு ஜங்குக்கு அப்படியே தூக்கி வாரி போடுதுட்டு சேர்ந்து குளிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார் தலையெல்லாம் அப்படி கிருக்குறா நிற்க முடியல சார், நீங்கள் குளிச்சுட்டு வந்துடுவீங்க, அப்புறம் நான் குளிக்க போய் வழுக்கி விழுந்து நீங்கள் வந்து திரும்ப தூக்கி விட்டு ஷவரில் நனைஞ்சி, இதுக்கு ஒரு ஐடியா 2 பேருமே சேர்ந்து குளிச்சிடலாமே, அதான் ஐடியா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ இங்கே உட்காரு, நான் போய் குளிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு, பாத்ரூமில் போகிறாரு. நைட் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறாரு. உள்ளே போய்ட்டு குளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா வந்து தரையில் விழுந்து கிடக்குறான், மறந்து கிடக்குறான், கை கால்லாம் உரிச்சு போட்டு. ஐயோ தலை வலிக்குதே உடம்பு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பினே கிடக்குறாரு. உடனே ஜேகே வந்து என்னாச்சு ஏந்திரு அப்படின்னு சொல்லிடுவோம். இல்லை சார் தலை வலிக்குது சார் அப்படின்னு சொல்கிறான். மேலே நல்லா ஆல்கஹால் ஸ்மெல் வருது. ஜேகே அப்புறமேட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஷவரில் நிற்க வைக்கிறாரு. அவரும் திரும்பியும் நனைஞ்சிட்டாரு. ஜேகே அவனை ஷவரில் நிற்க வைக்கிறேன்ற பேரில் நனைஞ்சிட்டு அவனுக்கு ஷவரில் நிற்க அப்படியே லைட்டாக பொறுமையாக அப்படியே போதெல்லாம் அப்படியே தெளிய கொஞ்சம் கொஞ்சமாக. சார் நீங்கள் போங்க, நான்
குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவருக்கு போதை தெளிய ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு தெரிஞ்சிச்சு. ஓஹோ, போதை தெளிய ஆரம்பிச்சிச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, இல்லை இல்லை பரவாயில்ல டீ, நானும் நினைஞ்சிட்டேன், சேர்ந்து குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணுறாரு டீவை. உடனே டீ வந்து இப்படியே ஷை ஆகிடுச்சு. அவனுக்கு வந்து ஃபேஸ் வந்து ப்ளஷ் ஆகுறது தெரியுது. அவனோட கண்ணெல்லாம் பிங்க் ஆகுது அவனுக்கு. ஓ டீ, உனக்கு ப்ளஷ்ஷெல்லாம் வர ஆவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் நீங்கள் போங்க, நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு சரி பாவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. ஃபுல்லாக நனைஞ்சிட்டாரு திரும்பியும். அதனால ஜஸ்ட்டு அவங்க அப்பாவோட ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டு வெறும் டவலோடு நின்றுட்டுருக்காரு வெளியே. ஜேகே கண்ணாடி மிரரில் பார்த்து தலையை தவட்டிட்டு நின்றுட்டுருக்காரு. ஜேகே வந்து உள்ளே இருந்துகிட்டே வந்து நைட் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு தலையை டவல் வச்சு துடைச்சிக்கிட்டே வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்த உடனே திரும்பிக்கிறான். ஜேகேவை பார்த்த உடனே, சார் ட்ரெஸ்ஸு எங்கே சார், டவலை கட்டிக்கிட்டு என்ன சார் பண்ணுறீங்க, நான் ஒரு கன்னி பையன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வளரிட்டு இருக்கான். என்னது, ஏய் நீ பண்ண வேலையில் நீ கொடுத்த ட்ரெஸ்ஸே நனைஞ்சிச்சு, நீ வந்த அப்புறம் வேறு ட்ரெஸ்ஸு கேட்கலான்னு சொல்லிட்டு தான் இப்படி நின்றுட்டுருக்கேன். அப்புறம் கோல்டு பிடிச்சிருந்தா நாளைக்கு என்னால் ஆஃபீஸ் கூட போக முடியாது, எதுக்கு வீண் வம்புன்னு தான் கழட்டி வச்சேன், போயிட்டு உங்கள் அப்பாவோட வேறு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பாமல் அப்படியே செவுத்து ஒட்டிக்கினே வெளியே போயிட்டு அவங்க அப்பா ரூமில் போயிட்டு வேற ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஜேகேவும் அதை போட்டுக்கிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் படுக்கிறான். டீவும் பெட்டில் படுத்துட்டு, சார் எப்போவுமே யாராவது வீட்டுக்கு புதுசாக வந்தால் நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன், நீ பெட்டில் படுத்துக்கோன்னு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நேராக பெட்டில் படுத்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்போ என்ன, நான் உனக்கு சோஃபாவில் போய் படுக்கணுமா அப்படின்னு கேட்டதும், இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, படுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலைல ஆகிடுது. விடிய காலைல ஆனோட்டே தான் ஃபஸ்ட்டு முழிச்சிட்டு காலேஜுக்கெல்லாம் கிளம்பிட்டு ஜேகேவை எழுப்புகிறான். சார் எழுந்துருங்க சார், எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது, நான் வீட்டை போட்டுட்டு காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதே வீட்டை போட்டு காலேஜுக்கு போகணுமா, ஒரு 5 நிமிஷம் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறான். உடனே சரிங்க சார் எழுந்துருங்க சார், எனக்கு டைம் ஆகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான். உடனே இவன் வேறு ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி நைட்டு போட்டிருந்த ட்ரெஸ்ஸை திரும்பி போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஜங்குக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. இப்போட்டே அவங்க வந்து காலேஜுக்கு வந்தாச்சு. ஜிமினை பார்த்த உடனே ஓடி போய் ஒரே மிதிக்கிறான். ஏய் நேற்று என்னை தனியாக விட்டு வந்துட்டல, நீலாம் ஒரு ஃப்ரெண்டா, உன்னை நம்பி நேற்று நான் வந்தேன் பாரு, எனக்கு இதையும் சொல்லு இன்னமும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இல்லை மச்சான், எனக்கு அங்கே அந்த மேனேஜரு தெரியும், நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன் நேற்று அவன் ஃபோன் பேசுகிறப்ப அப்படின்னு. தெரிஞ்சிச்சா? ஐயோ எனக்கு ஒரே வெக்கமாக வருது மச்சான் அப்படின்றான். ஒன்று ஏய் அடங்கு, சரி ஏன்னா எல்லாரையும் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாக கேட்குறாரு. ஏய் மச்சான் அதெல்லாம் இல்லைடா, லஞ்சு சாப்பிட்டுட்டு என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டான்டா அவன் அப்படின்றான். ஓ அப்படியா, சரி அப்படின்னோடனே வந்து இப்போ 2 பேருமே சேர்ந்து கிளாஸ் ரூம்குள்ளே போகிறாங்க. கிளாஸ் ரூமில் போனோடனே ஜிமின் கேட்குறாரு. சரி நான் நேற்று அவங்க கூட டேட்டிங்க்கு போனேன், ஓகே, நேற்று நீ 1 மணிலேருந்து என்னடா பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் ஃபைல் சைனு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேனே அப்படின்னு. அப்படியா, நான் 2 மணி போல் வீட்டுக்கு வந்தேனே, ஆள் வீட்டில் இல்லையே அப்படின்னு. நான் வந்து வீட்டுக்கு 3 மணிக்கு தான் வந்தேன்டா, கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுற வேலை இருந்துச்சா, அதுதான் ஷாப்பிங்லாம் போயிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அது தெனாவட்ட கேட்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளாஸில் உட்காந்துட்ருக்கும்போ திடீர்னு பிரின்சிபல் சார் ஓடி வந்து, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கவனமாக கேளுங்க, உங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. நம்ம காலேஜுடைய சேர்மன்னு சொல்லலாம், ஸ்பான்சர்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட மெயின் பிரின்சிபலே அவர் தான் சொல்லலாம். அவரே இப்போ வரப்போகிறாரு. அவருக்கு ஒரு சின்ன வேலை இருக்குதான், அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ ஹெல்ப் கேட்க தேவைப்படுறாங்க. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக மானத்தை வாங்காமல் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போனால் ஒரு 5 நிமிஷம் கழித்து உள்ளே ஒருத்தர் செம்ம டாப்பாக ரெடியாகி பக்காவாக வராரு. உள்ளே வந்து இதுமாதிரி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுவோம். கிளாஸில் உள்ள பொண்ணுங்களாம் ஐயோ எவ்வளோ ஹாட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்குதுங்க ஒரு சில பொண்ணுங்க. ஜேகேக்கும் ஜிமின்குள்ள இது டேக்கு தான் வந்து அப்படியே கண்ணு முறையில் பிதுங்கி வெளியே வந்துடுது. ஏன்னா உள்ளே வந்திருக்குது ஜங்குக்கு.
உள்ள வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் காலேஜில் கொடுத்துருக்க ரீசெண்ட் அசைன்மெண்ட் என்ன, உங்கள் கிளாஸ்க்கு கொடுத்துருக்க ரீசெண்ட் அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ப்ரொஃபஸரை பார்த்து கேட்குறாரு. அவர் இந்த மாதிரி இது கொடுத்துருக்கோம் சார், இந்த மாதிரி சைன் வாங்குகிற வேலை இருக்குது உங்களுக்கு, டைமிங் வந்து நெக்ஸ்ட்டு வீக் மண்டே வந்து நான் சப்மிட் பண்ண சொல்லியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீசெண்ட் அசைன்மெண்ட்டு சொல்கிறாங்க. இந்த அசைன்மெண்ட்டில் யார் முடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிளாஸை பார்த்து கேட்கவும் யாருமே வந்து கையும் தூக்கலும் யாருமே ஏஞ்சி நிற்கல. டேயாங் மட்டும் அப்படியே பொறுமையாக ஏஞ்சி நிற்கிறாரு. ஏஞ்சி நின்னோடனே ஓ நீ முடிச்சியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கும் எஸ் சார் முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் கிளாஸ் ப்ரொஃபஸரை பார்த்து ஜேகே கேட்குறாரு, எப்படி நல்ல பையனா அப்படின்னு சொல்லிட்டு. சார் பக்காவான பையன் சார், ஸ்கூல்லேயும் ரேங்க் ஹோல்டரு, இப்போ இந்த போன செமஸ்டர்லேயும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கான், கண்டிப்பாக அவன் உங்களுக்கு யூஸ் ஆவான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜால்ரா தட்டுறாரு ப்ரொஃபஸரு. அவங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. சரின்னு சொல்லிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தெரியாத மாதிரி ஜேகே கேட்குறாரு. என் பேர் கிம் தேயோங் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி நீ என் கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிடுறாரு. ஜிமின்கா ஆஹா மாட்டினாண்டே அப்படின்ற மாதிரி ஜிமின்ட்டே பார்த்துட்ருக்காரு. கீழேருந்து அவர் நின்றுட்டுருக்காருல. டேயோ வந்து அவங்க ப்ரொஃபஸரை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடியே போகிறான். பின்னாடி போனால் ஒரு மீட்டிங் ரூம் மாதிரி இருக்குது. அவன் கூட வந்த சார் வந்து இந்த ப்ரொஃபஸர் வந்து பின்னாடி வெளியவே நிற்கிறதுனால உள்ளே யாரும் இல்லை, ஜங்குக் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவை ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிட்டு, சார் என்ன சார் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கினே உள்ளே போகிறான். பார்த்தா உள்ளே ஆல்ரெடி 2-3 ப்ரொஃபஸர்ஸ் உட்காந்துருக்கிறதுனால அப்படியே சவுண்டை கம்மி பண்ணிட்டு குட் மார்னிங் சார் அப்படின்ற மாதிரி கீழே அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கிறான். ஜங்குக்கு லைட்டாக சிரிப்பு வந்துடுது. எல்லாரையுமே வெளியே போக சொல்கிறாங்க. வெளியே போக சொல்லிட்டு டேவை வந்து டோரை லாக் பண்ண சொல்கிறான். அவன் சொல்லும் போதே வந்து சீட்டை விட்டு வெளியே அப்படியே நடந்து வந்துக்கிட்டே கொஞ்சம் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணு, லாக் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அவன் திரும்பி போயிட்டு எதுக்கு சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சொன்னதை செய்டா அப்படின்னு சொன்னோம். சரின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிடுறான். லாக் பண்ணிவிட்டு திரும்புறதுக்குள்ளே ஜேகே வந்து அவன் கிட்ட வந்து நின்றுட்டு டக்குன்னு டோர்லேயே வந்து பின் பண்ணிடுறான். அது வந்து உடன் டோரு. ஸோ உள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே தெரியாது. ஆனால் அப்பயும் நீ மாட்ட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் டேயும் கேட்குறான், நீங்கள் ஏன் இங்கெல்லாம் வரீங்க, இது என்ன உங்கள் காலேஜா, நீங்கள் நினச்ச நேரம் வந்துட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நர்வஸாக கேட்கவும், ஆமாண்டா இது என் காலேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது நம்பவே இல்லை. உடனே வந்து கேட்குறான், இது எப்படி நான் நம்புவேன், ஏன்னா நீங்கள் பார்க்குற இடத்துலாம் உங்கள் காலேஜ் உங்கள் கம்பெனின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி என்கிட்ட நேற்றுலேருந்து நீ பழகுறல, நான் உன்னுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியை சொன்னேன், என்னுடைய ஃபுல் நேம் மட்டும் சொல்லு நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே டேவும் ஃபுல் நேமா, உங்கள் பேர் ஜங்குக் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யார் சொன்னேன் என்னுடைய பேர் வெறும் ஜங்குக்னு? என்னுடைய பேர் ஃபுல் நேம் ஜான் ஜங்குக், என் கம்பெனி நேம் ஜாங் குரூப் ஆஃப் கம்பெனி. அப்போ இந்த காலேஜ் நேம் அப்படின்னு சொல்லி கேட்குவோம். டேக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. ஏன்னா காலேஜுடைய நேமும் ஸ்டார்டிங் வந்து ஜாங்லேருந்து தான் ஆரம்பிக்கும். அப்புறம் நம்புறாரு இவர், இந்த மாதிரி இந்த காலேஜ் வந்து அவருடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு வந்து சார் நீங்கள் எப்படிலாம் கேள்வி கேட்டால் எப்படி சார், விடுங்க சார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், முதல்ல யோசினே, நான் உன்னை கம்பல் பண்ணலன்னு சொன்னதும்
நீ முடியாதுன்னு சொன்னத விட்டுருவேன்னு நினைக்காத. என்னால அவன அவ்வளோ சீக்கிரம் விட்டுற முடியாது. ஓகேவா? புரிஞ்சுக்கோ. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ. நீ என் லைஃப்பில் ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னமோ தெரியல. என்னத்த உன்கிட்ட பார்த்தோன்னு எனக்கு தெரியல. உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த லவ் அது லைஃப் லாங் இருக்கணும்னு நினைக்கிறேன். என் கூட நீ இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இது தப்பாக சரியானலாம் எனக்கு தெரியல டி. பட் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டேவை கிஸ் பண்ணிடுறாரு. டேயால் ப்ரீத் பண்ண முடியல. அப்படியே திணறி திணறி தான் இருக்கார். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அந்த கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகி அவரும் பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. 2 பேருக்குமே மூச்சு விட முடியல. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பின்னாடி வந்துட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் உன்னை என்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுற முடியாது டி. ஐ லவ் யூ. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா. புரிஞ்சுக்கோ. உனக்கு நான் டைம் தரேன். நாளைக்கு உனக்கு பிடிச்ச அந்த 1 மணி லன்ச் டைம், அந்த 1 மணிக்கு நான் இங்கே வெயிட் பண்ணுவேன். உனக்காக மட்டும்தான் வருவேன். எனக்கு இங்கே வேறு வேலை எதுவுமே கிடையாது. இங்கே உன்னை கூப்பிட்டதே ஒரு வேலைன்னா கூப்பிட்ருப்பேன். ஆனால் அதுவே ஒரு பொய் தான். உன்னை பொய் சொல்லி தான் நான் இங்கே கூப்பிட்டேன். நீ வருவேன்னு எனக்கு தெரியும். நீ ஏஞ்சிப்பன்னு தெரியும். அப்படியே உன்னை தவிர வேறு யாராவது ஏஞ்சிருந்தா உன்னை தான் செலக்ட் பண்ணியிருப்பேன். ஐ லவ் யூ டி. உனக்கு நான் டைம் தரேன். நாளைக்கு 1 மணிக்கு நான் உனக்காக இங்கே இருப்பேன். உனக்காக மட்டும். தயவு செஞ்சு அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் யோசித்து முடிவெடுத்து நாளைக்கு இங்கே வா. உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டீவை ஃப்ரீயாக விடுறான். கையெல்லாம் பின் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு டீவை ஃப்ரீயாக விடுவோம். சரிங்க சார், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணி தேங்க் பண்ணிவிட்டு போயிடுறான். போயிட்டு டைம் ஆகுது. ஜங்குக்கும் இது அவனுடைய ஆஃபீஸ்க்கு போயிடுவான். ஜிமினும் என்னடாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க, போயிட்டு வந்ததுலேருந்து எதனா ப்ராப்ளமாக, எதனா ஒர்க் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி கேள்வி கேட்டுட்ருப்பான். ஆனால் ஜிமின் எதுவுமே ஜிமின்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருப்பார். யோசிச்சுட்டே இருப்பார் அதை பற்றி. ஏன்னா க்ரஷ்ல இருந்து லவ்வுக்கு போகிறது சும்மா கிடையாது. டேக்கு பிடிக்கும் தான், இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாக இருக்கு அவனுக்கு. யோசிச்சுட்டே இருக்கான். மறுநாள் ஆகுது. காலேஜுக்கும் வராங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் டே மட்டும் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கான். கொஞ்சம் அப்படியே நேரம் போகுது. லன்ச் டைம் வருது. அந்த 1 மணியை பார்த்த உடனே டேக்கு ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட் ஆகுது. அவனே அறியாமல் அங்கே போகணும்னு தோணுது அவனுக்கு. யோசிக்காமல் அவன் அங்கே போயிடுறான். டோர் நாக் பண்ணி உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உள்ளே ஜேகே இருப்பான்னு அவனுக்கு தெரியும். வேணும்னு கேட்டான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகேவும் உள்ளே இருந்துட்டு உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவனும் உள்ளே போகிறான். சார் சாப்பிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது இருக்கட்டும், வந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சார், என்ன நீங்கள் இப்படி கேட்குறீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா, நீங்கள் பார்க்க டயர்டாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி லைட்டாக டாப்பிக்கை மாற்றுறான் அவன்.
எப்படி நான் உனக்கு ஆக்வர்டாக நடந்துக்கிறேன்னு தெரியும். சார் குறுக்க கேள்வி கேட்காதீங்க சார் அப்படின்னு சொன்னார். சரி சொல்லு, என்ன உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படியே கிட்ட போய் நின்று கேட்டுருக்காரு அஸ்கி வாய்ஸில். நேட்டிவும் திணறி காலேஜு ஸ்டார்டிங்கில் ஃப்ரெஷர்ஸ் டே பார்ட்டி அப்போ நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தீங்கள்ல சார், ஃபுல் லவ் கிஸ்க்கு அப்புறம் 2 பேருமே பேக்கில் வராங்க. 2 பேரும் கண்ணிலே பார்த்துக்கிட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. சரிடா, நான் இந்த எஃப்எஃப் இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு புரியுது நீங்கள் என்னை திட்டிகிட்ருக்கீங்க, என்னடா இது இந்த அளவுக்கு பில்டப் கொடுத்து விட்டு கிஸ்ஸோட முடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டைமில் இருந்து நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் டீப்பராக கொண்டு போகிறதுக்கு.
எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் நான் போடுற எஃப்எஃப் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கடா. ஓகே, நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாய் பாய், டேக் கேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.